ரிஷபம் ராசிக்காரங்களே, காதலில் மௌனமாக அழுத நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் அவ்வளவு எளிதில் ஒரு நபரின் மீது நம்பிக்கை என்பது வைக்க மாட்டீர்கள். நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த நபர்களை உங்களை விட்டு சென்றாலும் நீங்கள் ஒருபோதும் அந்த நபரை விட்டு செல்ல மாட்டீர்கள். இதுதான் ரிஷபம் ராசிக்கார அன்பர்கள். ஆனால் காதல் தோல்வி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. சிலர் அழுது வெளிப்படுத்துவாங்க, இன்னும் சிலர் பேசிக்கொண்டு கூட மறந்து விடுவாங்க. ஆனா இதில் நீங்கள் எப்பொழுதுமே அழுகவும் செய்வீர்கள், மறந்தது போலவும் நடிப்பீர்கள். ஆனால் உங்களுடைய மனதை விட்டு உங்களுக்கு வேறு ஒரு நபரிடம் திருமணமே ஆனாலும் அந்த காதலை பற்றிய நினைவுகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் சிலர் மட்டும் சிரித்த முகத்திற்கு பின்னால் அந்த வழியை மறைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள். நீங்கள் இந்த மூன்றாவது வகையை சார்ந்த சிரித்த ஒரு மனதிற்குள் இரவு நேரங்களில் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது மட்டுமே தான் அதனை நினைத்து வருந்தக்கூடிய ஒரு நபர்களாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவரை நீங்கள் முழு மனதுடன் நேசித்த ஒரு அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அவங்களுடைய சந்தோஷத்தில் உங்களுடைய சந்தோஷத்தையும் அவங்களுடைய கனவுகளில் உங்களுடைய எதிர்காலத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் ஒரு நாள் அந்த உறவு எதிர்பார்க்காத திசையில் சென்றிருந்து அது உங்களுக்கு மென்மேலும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். காரணங்கள் சொல்லப்படாமல் ஏற்பட்ட தூரங்கள் மனதில் சொல்ல முடியாத ஒரு வெறுமைகளை கூட ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்ததா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். நீங்கள் யாரிடமும் உங்களுடைய வழியை இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. வீட்டில் இருந்தவங்களுக்கு கூட தெரியாமல் இரவு நேரங்களில் அமைதியாக கண்ணீர் வெடித்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே இருக்கும். பகலில் எவ்வளவு தான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள உடைந்த யாரும் பார்க்கவில்லை என்று தோன்றிய ஒரு நாட்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக இருந்தது. இதெல்லாம் உங்களுடைய காதல் வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இது உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியது என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல் பணம் காரணமாக உங்களை மதிக்காமல் உங்களை விட்டு சென்ற நபர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். ஏன் உங்களுடைய கூட பிறந்தவர்களை உங்களிடம் பணம் இல்லை என்று ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் தெரிந்த பிறகு அவங்களுடைய பணமானது அதிகமாக உங்களை மதிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு சென்ற உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் என்பதால் உங்களுக்கு பணத்தின் மீதும் வசதியான வாழ்க்கையின் மீதும் இயல்பாகவே ஆசைகள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உழைத்துத்தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக நீங்கள் சற்று பின்தங்கி இருந்த பொழுது அல்லது பண நெருக்கடியில் தவித்த போது உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களை ஒரு மனிதனாகவே மதிக்காமல் நடத்தினார்கள். இப்படிப்பட்ட செயல்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். பணம் இருந்தால் மட்டுமே மரியாதை கிடைக்கும் என்ற இந்த சமுதாயத்தில் உங்களுடைய திறமைகளையோ நல்ல குணத்தையோ பார்க்காமல் உங்களுடைய கையில் பணம் இல்லை என்று ஒரு காரணத்திற்காகவே உங்களை புறக்கணித்த நபர்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். பணக்கார உறவினர்களின் விசேஷங்களில் உங்களுக்கு முறையான ஒரு அழைப்புகள் என்பது இருக்கவே இருக்காது. அப்படியே சென்றாலும் ஒரு ஓரமாக அமர வைக்கப்பட்டு உங்களுடைய வறுமைகளை கேலி செய்யும் விதமாக பேசிய போது உங்களுடைய நெஞ்சங்களை துடித்து போயிருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. ரிஷபம் ராசிக்கார அன்பர்களை, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாக்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டி உடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சேமித்த பணம் உரிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே வந்துவிடும். குழந்தைகளை மேற்படிப்புக்காக வெளியூர் அனுப்பக்கூடிய ஒரு யோகங்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் பிறந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். மற்றவங்களின் செயல்பாடுகளில் கருத்துக்களை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொண்டால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்களை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஆதரவற்றோருக்கு உதவிகளை செய்து மனம் மகிழக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். புதுமையான சில செயல்களில் ஈடுபாடுகள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். புதிய பிசினஸ் உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் அல்லது இருக்கக்கூடிய தொழிலை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்த வேண்டும் என்று உங்களின் நீண்ட நாள் கனவுகள் இப்பொழுது நனவாகி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்லமான சில காரியம் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும்.
நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய புதிய வியாபார உத்திகளும் ஆன்லைன் பிசினஸ்களும் அல்லது கூட்டு தொழில் எதுவாகவே இருந்தாலும் அது ஆரம்பத்தில் மெதுவாகவே தொடங்கினாலும் மிக குறுகிய காலத்தில் அசாத்திய லாபத்தை நோக்கி தேடி கொடுத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். சந்தையின் தேவை என்ன என்பதை உங்களுடைய சுக்கிரனின் புத்திசாலித்தனம் மிக சரியாகவே உங்களுக்குள்ள கணித்து கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தயாரிப்புகளுக்கோ அல்லது சேவைகளுக்கோ சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரங்களும் லாபங்களும் கிடைத்து நீங்கள் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராகவே வலம் வரக்கூடிய ஒரு காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அப்படிப்பட்ட காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். கடன் என்பது பணத்திற்கு ஒரு சட்டம் கிடையாது. அது மனதிற்கான ஒரு சுமையாகவும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். சில நேரங்களில் வெயில் எவ்வளவு தான் சிரித்து கொண்டிருந்தாலும் மனதுக்குள் கடன் பற்றிய கவலைகள் மட்டுமே தான் ஓடிக்கொண்டிருக்கலாம். மாதங்கள் தோறும் தவணையை எப்படி செலுத்துவது, குடும்பத்தை எப்படி சமாளிப்பது, எதிர்காலத்தை எப்படி பாதுகாப்பது என்ற எண்ணங்கள் உடைய அமைதியவை சோர்வடைய செய்திருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை என்பது தானாகவே தேடி கொடுக்கும். இது தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய கையில் பணம் இல்லை என்று ஒரு காரணத்திற்காகவே உங்களை புறக்கணித்த நபர்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். பணக்கார உறவினர்களின் விசேஷங்களில் உங்களுக்கு முறையான ஒரு அழைப்புகள் என்பது இருக்கவே இருக்காது. அப்படியே சென்றாலும் ஒரு ஓரமாக அமர வைக்கப்பட்டு உங்களுடைய வறுமைகளை கேலி செய்யும் விதமாக பேசிய போது உங்களுடைய நெஞ்சங்களை துடித்து போயிருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. ரிஷபம் ராசிக்கார அன்பர்களை குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாக்கி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டி உடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சேமித்த பணம் உரிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே வந்துவிடும். குழந்தைகளை மேற்படிப்புக்காக வெளியூர் அனுப்பக்கூடிய ஒரு யோகங்களும் இந்த ஒரு காலகட்டத்தில் பிறந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். மற்றவங்களின் செயல்பாடுகளில் கருத்துக்களை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொண்டால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்களை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஆதரவற்றோருக்கு உதவிகளை செய்து மனம் மகிழக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். புதுமையான சில செயல்களில் ஈடுபாடுகள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். புதிய பிசினஸ் உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் அல்லது இருக்கக்கூடிய தொழிலை அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்த வேண்டும் என்று உங்களின் நீண்ட நாள் கனவுகள் இப்பொழுது நனவாகி அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்லமான சில காரியம் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய புதிய வியாபார உத்திகளும் ஆன்லைன் பிசினஸ்களும் அல்லது கூட்டு தொழில் எதுவாகவே இருந்தாலும் அது ஆரம்பத்தில் மெதுவாகவே தொடங்கினாலும் மிக குறுகிய காலத்தில் அசாத்திய லாபத்தை நோக்கி தேடி கொடுத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். சந்தையின் தேவை என்ன என்பதை உங்களுடைய சுக்கிரனின் புத்திசாலித்தனம் மிக சரியாகவே உங்களுக்குள்ள கணித்து கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தயாரிப்புகளுக்கோ அல்லது சேவைகளுக்கோ சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரங்களும் லாபங்களும் கிடைத்து நீங்கள் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராகவே வலம் வரக்கூடிய ஒரு காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும்.